தூதர்கள் அவர்களிடம் வந்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவ்வான தூதர்கள், அல்லாஹ்வை விட்டு எவர்களை அழைத்துக் கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் எங்கே என கேட்பார்கள். அதற்கு அவர்கள் எங்களை விட்டு காணாமல் மறைந்து போய்விட்டார்கள் என்று கூறி மெய்யாகவே தாம் நிராகரிப்பவர்களாக இருந்ததாக தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி கூறுவார்கள். அல்லாஹ் கூறுவான், ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தார்களில் இருந்து உங்களுக்கு முன் சென்றவர்களும் நீங்களும் நரக நெருப்பில் நுழையுங்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தில் நுழையும் போதெல்லாம் தங்களுக்கு முன் அங்கு வந்துள்ள தம் இனத்தாரை சபிப்பார்கள். அவர்கள் யாவரும் நரகத்தை அடைந்துவிட்ட பின்னர் பின் வந்தவர்கள் முன் வந்தவர்களை பற்றி, எங்கள் இறைவனே, இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள், ஆதலால் இவர்களுக்கு நரகத்தில் 2 மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லுவார்கள். அவன் கூறுவான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனை உண்டு, ஆனால் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்களில் முன் வந்தவர்கள் பின் வந்தவர்களை நோக்கி, எங்களை விட உங்களுக்கு யாதொரு மேன்மையும் கிடையாது, ஆதலால் நீங்களாகவே சம்பாதித்துக் கொண்ட தீவினையின் காரணமாக நீங்களும் 2 மடங்கு வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவார்கள். எவர்கள் நம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமை அடித்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள் வாயில்கள் திறக்கப்பட மாட்டா. மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனவதியில் நுழைய மாட்டார்கள். இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம்.